இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க இருக்க போகிறோம், தேவனை ஆராதிக்க இருக்க போகிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுத்து நடத்தினார். வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய கிருபை. இந்த நாட்களில் நம்ம எல்லோரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி இந்த நாளில் தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் கண்களை மூடி இந்த 2025 இந்த 3வது மாதத்திற்குள்ளாக நுழைய இருக்க போகிறோம். கடந்த 2 மாதங்கள் கர்த்தர் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தார். ஒரு இடத்துல கூட நம்மளை கைவிடலை. நம்மளை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து எல்லா உபத்திரவங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், நிந்தனைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்தினார். இந்த காலையில் அதற்காக நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி. எங்கள் பரிகாரியே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்ஷடாய் உமக்கு நன்றி. எல்ரோயே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் பரம தந்தையே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எங்களை காண்பவரே உமக்கு நன்றி. எங்களை காப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நன்றியோடு உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்மை பாடி ஆராதிக்க இருக்க போகிறோம். இந்த மாதத்திற்குண்டான நம்முடைய வார்த்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மாதத்திற்குண்டான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் பாடி இந்த காலை வேளை தேவனை துதிக்க இருக்க போகிறோம். எல்லாரும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரங்களை தட்டி நல்ல ஒரு தெரிந்த பாடல் நம்ம அதை பாடி இந்த நாளில் ஆராதிக்க போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அதை துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு தெரிந்த பாடல் நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்கலாம் இந்த நாளில். அற்புதமே அவர் நடத்துதலை, ஆனந்தமே பரமானந்தமே என்று சொல்லி நல்ல துதிக்கலாமா? துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆலையின் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆலையின் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். எல்லாரும் சொல்லலாமா? இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே,
ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரை, மறுபடியும் சொல்லலாமா? இன்பரம் இயேசு நம்மோடு, இந்த உலகத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இரு. போகையிலும் போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா சொல்லலாம். அந்த காலை வேளையில இயேசுவை பார்த்து நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா சொல்லாம அந்த காலை வேளையில கர்த்தர் நீர் துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய போற்றுதலுக்கு பாத்திரர், எங்களுடைய புகழுக்கு நீர் பாத்திரர் ஆண்டவரே. நீர் கனத்துக்கு உரியவர், மகிமைக்கு உரியவர் ஆண்டவரே. நீர் செய்த அற்புதங்கள், நீர் செய்த அதிசயங்கள் மேலானவைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லி துதிங்க இந்த காலை வேளையில. அப்பா ஸ்தோத்திரம். நான் போகையிலும் வருகையிலும் எனக்கு புகலிடமா இருந்தவரே. அப்பா என் கர்த்தர் என்னை ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே ஆண்டவரே. நான் கீழே விழாமல் என்னை தாங்கி கொண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. பலவீனங்கள் என்னை சேராதபடி ஆண்டவரே, மனபாரங்கள் என்னை சேராதபடி ஆண்டவர் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தினீரே. அல்லேலூயா. ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து நடத்தினீரே. உமக்கு நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ராஜா 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 சொல்லுங்க இந்த காலை வேளையில. அப்பாவை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் முழுமையாக நிற்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, ஹல்லேலூயா, நமக்கு முன்னாடி நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த காலை வேளையில சொல்லலாமா? அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா. நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவரே. இயேசு ராஜா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்தர் நீ, பரிசுத்தர் எங்கள் பரிகாரியே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். பிசாசானவனை ஜெயித்த இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க இந்த காலை வேளையில பாவத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிரகாசமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது, பொல்லாத பிசாசினுடைய வாழ்க்கையில் இருந்தது, பாவத்தின் கட்டுகள் என் வாழ்க்கையில் இருந்தது, பிள்ளை சூனியங்கள் என் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் என்றைக்கு என் தேவனை நான் துதிக்க ஆரம்பித்தேனோ, என்றைக்கு என் இயேசு என் வாழ்க்கையில் வர ஆரம்பித்தாரோ, என்றைக்கு அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே வர ஆரம்பித்ததோ, இவை எல்லாம் என்னை விட்டு ஓடி போனது. இந்த காலை வேளையிலும் அவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னமை நிரப்பும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகுவதாக. ஹல்லேலூயா. உடைக்கப்பட வேண்டிய காரியங்கள் உடைக்கப்படுவதற்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கிலிகள் அறுபட்டு போகத்தக்க அவருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில நம்மை வந்து நிரப்பட்டும். ஹல்லேலூயா. அப்பா அவன் நோக்கி சொல்லலாம், ஹோசன்னா ஹோசன்னா, இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளில் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்பா இருளான என் வாழ்வை வெளிச்சமாக மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில தேவனை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பாவை சொல்லி துதிக்கலாமா? அந்த நாளில் ஒரு தெரிந்த பாடல் நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடி ஆராதிக்கலாம். அதிகார வல்லமை முறிச்சிட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். இந்த காலை வேளையில சொல்லலாமா? வாய்களை திறந்து இயேசுவே, இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்துல. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. சொல்லுங்க, இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இருளான என் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. சொல்லுங்க, இருளான என் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே.
இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். சொல்லலாமா? இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. சொல்லுங்க, நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். சொல்லுங்க, அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகின்றதே. சொல்லுங்க, இந்த காலை வேளையில என் கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது, அறுக்கப்படுகின்றதே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். சொல்லுங்க, ஆவியின் வல்லமை. ஒரு அபிஷேகம் இந்த காலை வேளை ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெரிய அக்கினி இறங்கிடுதே. சொல்லுங்க, அனலாய் நாமும் கொழுந்து விட்டெரிய அக்கினி இறங்கிடுதே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா. சொல்லுங்க, ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உயர்த்துங்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி சொல்லலாம், தேவனுடைய நாமம் மாற்றுறோம். இந்த காலை வேளை உயரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு கனம் உண்டாகட்டும், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற, எழுந்து ஜொலிக்கிற ஒரு ஆவியின் வல்லமை இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். சொல்லுங்க, இந்த காலை வேளையில ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உமக்கென்று அக்கினியா எழும்பி ஜொலித்திட, ஆண்டவர் உமக்கென்று இந்த உலகத்திலே பிரகாசித்திட, ஆண்டவர் உமக்கென்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்திட, ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்குள்ளே வாழ்ந்திட, நாங்கள் உம்முடைய சத்தியத்திலே வாழ்ந்திட கர்த்தர் இந்த மாதத்திற்குண்டான பலன தேவனங்களுக்கு கொடுங்க ராஜா. ஒரு அபிஷேகத்தை தேவனங்களுக்கு கொடுங்க, ஒரு கிருபையை தேவனங்களுக்கு கொடுங்க, ஒரு வழி நடத்துதலை தேவனங்களுக்கு கொடுங்க ராஜா. சொல்லலாமா, அந்த காலை வேளையில உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் ஆண்டவரே இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவரே நாங்கள் பலனுள்ள வாழ்க்கை வாழ முடியாது, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, கிருபையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் அப்பா, உம்முடைய வழி நடத்துதல் எங்களுக்கு வேண்டும். இந்த காலை வேளையில ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே
நம் உலக மனுஷனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் அல்ல, பணத்தின் பின்னாடி நடக்கிறவன் அல்ல, சொந்தங்களுக்கு பின்னாடி நடக்கிறவன் அல்ல. என் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி செய்வேன், அப்படி அல்ல. நான் தேவனுடைய யோசனையில் நடக்கிறவன், தேவனுடைய வார்த்தையில் நடக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்றவங்க அந்த காலை வெளில சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி சத்தியம் இந்த மாதத்தில் எங்களை நடத்தட்டும், இப்படி கிருபை இந்த மாதத்தில் எங்களை நடத்தட்டும், இப்படி வசனம் எங்களை ஆண்டவரே இந்த மாதத்தில் நடத்தட்டும், இப்படி வாக்கு தத்தங்கள் இந்த மாதத்தில் நடத்தட்டும். நீர் வழி நடத்துகிற ஆவியானவர் கேளுங்க ஆண்டவரிடத்தில், அப்பா அப்படிப்பட்ட ஒரு அக்கினி எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலே அவர்களுக்கு முன்பும் பின்புமாக பகலிலே மேகஸ்தம்பம் இரவுல அக்கினி ஸ்தம்பம் அவர்களை எப்படி அழகாக வழி நடத்தினதோ இந்த வழி நடத்துதல் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே அன்றைக்கு நீர் பிறந்த நாள் அப்ப அந்த ஞானிகளை எப்படி ஒரு ஆண்டவரே அப்பா நட்சத்திரம் வழி நடத்தி கொண்டு வந்து சேர்த்ததோ அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதத்தில் வேணும். ஏன்னா இப்படி வழி நடத்துதல்ல சந்தோஷம் உண்டு, இப்படி வழி நடத்துதல்ல சமாதானம் உண்டு, அப்படி வழி நடத்தல நித்திய பேரின்பம் உண்டு, அப்படி வழி நடத்துதல்ல அப்பா மகா நிம்மதி உண்டு. அப்பா இப்படி வழி நடத்துதல் ஒருபோதும் என்னை கீழே விழ செய்யாது, உன்னுடைய வழி நடத்துதல் ஒருபோதும் சுக ஆண்டவரே அப்பா துக்கங்களை எனக்கு வாழ்க்கையில கொண்டு வராது, துன்பங்களை என் வாழ்க்கையில கொண்டு வராது, பலவீனங்களை என் வாழ்க்கையில கொண்டு வராது ராஜா. எல்லாவற்றிற்கும் மேல இப்படி வழி நடத்துதல் பரலோகத்திற்கு உண்டான வழி நடத்துதல் ஆண்டவரே. கடந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்தவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தை என்றும் மாறாது, அது நேற்றும் இன்றும் என்றும் நிலையானது. சொல்லுங்க இந்த காலை வேளையில கண்ணின் மணி போல பாதுகாப்பவர், ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாதவர். சொல்லுங்க இந்த நாள் ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்க ராஜா, எங்களை வழி நடத்துங்க இயேசு ராஜா, எங்களை வழி நடத்துங்க. ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வழி நடத்துதலுக்கு நேராக ஒப்பு கொடுங்க இந்த நாளில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரே உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லலாம் அந்த காலை வேளையில் உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே உமக்கு ஆராதனை அப்பா, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ஆண்டவரே, வேற யாருக்கும் கிடையாது ராஜா. சொல்லி இந்த காலை வேளை தேவனை உயர்த்தலாம். யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் கர்த்தர் செயல்களில் வல்லவர்? ஹல்லேலூயா. சொல்லி இந்த நாளில் துதிக்கலாமா ஆண்டவரே, ஒரு ஆராதனை செய்யலாமா? உன்னத தேவனே உமக்கு ஆராதனை என்று சொல்லி ஆராதனை செய்யலாம். அதனால யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க யோசனையில், யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹோசனா உன்னத தேவனே, ஹோசனா 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 உன்னத தேவனே, ஹோசனா ஹோசனா ஹோசனா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. சொல்லலாம் கண்மணி கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை அப்பா. இயேசுவே
கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஹோசனா 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 உன்னத தேவனே. ஹோசனா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சொல்லாம் சிலுவையினால் சிலுவையினால் சொல்லுங்க ஆராதனையப்பா ஆராதனை ஆராதனை. சிறகுகளாலே சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஹோசனா 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 உன்னத தேவனே. ஹோசனா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசு விடிவெள்ளியே ஆராதனை வழி நடத்தும் சொல்லலாமா வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசு விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசனா ஓசனா உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசன். தேடி என்னை தேடி என்னை காண்பவரே எல்லாரும் சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆரா. ஹோசன்னா சொல்லலாமா ஹோசனா உன்னத தேவனே. ஹோசனா 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 உன்னத தேவனே. ஹோசனா 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 ஹோசனா. சொல்லுங்க ஹோசனா 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 ஹோசனா. ஆண்டவரே நீ பரிசுத்தர். சொல்லுங்க இந்த காலை வேளையில எங்களை படைச்சவர் தினந்தோறும் எங்களை தேற்றுபவர். அல்லேலூயா.
எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க, கர்த்தர் தினம்தோறும் என்னை தேற்றுகிறவர், ஒரு நாள் கூட என்னை விட்டு விலகுறது அல்ல. என் ஆண்டவருக்கு தெரியும் எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வரும், எப்பெல்லாம் எனக்கு பலவீனங்கள் வரும், எப்பெல்லாம் எனக்கு போராட்டங்கள் வரும், எப்பெல்லாம் எனக்கு நிந்தனைகள் வரும். எவ்ரிதிங் காட் நோஸ். என் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறேன். தினம்தோறும் நிமிடந்தோறும் என் கர்த்தர் என்னை தேற்றுகிறேன் ஆண்டவரே. அதனால தான் உமக்கு தேடி இந்த காலை வேளையில் வந்திருக்கிறேன். இப்படி ஆறுதலும் தேறுதலும் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வேண்டும் அப்பா. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதம் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்தில் ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்பொழுதும் இந்த மாதத்திற்கு உண்டான வாக்குத்தத்த வசனத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க இருக்க போகிறோம். கவனங்கள் சிதற வேண்டாம். நாம் ஆன்லைன் மூலிமா நாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பயபக்தியாய் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17வது வசனம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன். என் தேவனே தாமதியாதேயும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனம் இதுதான், வார்த்தை இதுதான். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இந்த உலகத்தை படைத்த தெய்வம், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம், கடந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்தவர், எல்லாவற்றையும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர். எவ்வளோ காரியங்களை தெய்வன் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு காரியங்கள் என் கர்த்தர் செய்து கொண்டிருந்தாலும் என் தேவன் என் மேல் நினைவாயிருக்கிறார். என்னை அவருக்கு யோசித்து கொண்டிருக்கிறார், என்னை குறித்து அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை. சகோதர சகோதரியே, இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆராயும் பொழுது, இந்த அதிகாரத்தை கொஞ்சம் உற்று நோக்குனீங்க அப்படின்னா, சங்கீதக்காரன் ஒரு அழகான ஒரு வரிசைப்படுத்தி இருப்பார். அதாவது இந்த வசனம் தொடங்கும் பொழுது தெய்வ சமூகத்திலே காத்திருப்பை குறித்து அவர் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். ஏன்னா தன்னுடைய சூழ்நிலை மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவன் உண்மை உள்ளவர். அவர் எனக்கு செய்ய வேண்டியதை, எனக்கு கொடுக்க வேண்டிய விடுதலையை, எனக்கு கொடுக்க வேண்டிய பலனை அவர் தர வல்லவராக இருக்கிறார். நான் காத்திருப்பேன் என்கிற ஒரு அர்த்தத்தோடு ஒரு வசனத்தை அவர் தொடங்குவதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து அப்படியே வரும் பொழுது அவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆகட்டும், சூழ்நிலைகள் ஆகட்டும், எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள், எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தனக்கு கொடுக்கிறார்கள், அந்த போராட்டம் எப்படி அவருக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறது என்பதை குறித்து அழகாக என்ன பண்ணுகிறார், பேசி வருகிறார். அவருடைய ஒரு ஜேர்னி, அவருடைய ஒரு வாழ்க்கை பயணத்தை அழகாக இந்த அதிகாரத்தில் நாம் உற்று நோக்க என்ன பண்ண முடியும். தனக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள், தனக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ், குறைகள் எல்லாவற்றையும் அவர் இங்கே சொல்றதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதம் தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, தன்னுடைய போராட்டத்தின் மத்தியிலே, தன்னுடைய நிந்தனைகள் மத்தியிலே அவர் எப்படி சந்தோஷத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். அவருக்கு என்னதான் துக்கங்கள் இருந்தாலும், அவருக்கு என்னதான் அழுத்தங்கள் இருந்தாலும், வாழ்க்கை ஒரு காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஒரு நெருடலான ஒரு வெளியே வர முடியாத அளவுக்கு நெருக்கங்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே எப்படி அவருடைய இருதயம் சந்தோஷத்தால் நிரம்புகிறது என்று சொன்னால், தேவனுக்கு காத்திருப்பதிலையும், தேவனோடு இருக்கக்கூடிய உறவிலும், தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்திலும் அவருடைய சந்தோஷம் ஒருபோதும் குறையாமல் இருக்கிறது என்பதை அழகாக இந்த வசனங்களில் அவர் கூறி வருவதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரன் இந்த அதிகாரத்திலே தன்னுடைய எமோஷன்ஸ், தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய உணர்ச்சிகளை அழகாக வெளிப்படுத்துவதை நம்ம அழகாக என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. எப்படி தன்னுடைய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், கர்த்தர் எப்படி அவரை பல பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட அழுத்தங்கள் இருந்து அவளை வெளியே கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் இருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். கடந்த கால விடுதலை, நிகழ்கால பிரச்சனைகளை
நிகழ்கால அழுத்தங்கள் ஒருபோதும் அவருக்கு சோர்வையோ ஒரு துக்கத்தையோ கொடுக்கல. ஏன்னா கடந்த கால விடுதலை இன்னும் அவருடைய இருதயத்திலே சந்தோஷமாக புதைந்து இருக்கிறது. அது அப்பப்போ வெளியே வந்து அவருக்கு கனத்தையும், அது அப்பப்போ அவர் வெளியே வந்து அவர் கர்த்தர் யார் என்பதை உணர்ந்து கொள்ள நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு ஒரு பெரிய அழுத்தமா என்ன பண்ணல இல்லை. சகோதர சகோதரியே, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, அழுத்தங்கள் மத்தியில தேவனோடு இருக்கக்கூடிய உறவை விட்டு நம்ம விலகக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் சங்கீதக்காரன் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். கடந்த காலத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து போகாம அது இருதயத்துக்குள்ள புதைத்து வச்சிருக்கணும். எடுத்து 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 அதை நீங்க சிந்தித்து எடுத்து எடுத்து அதுக்கு நன்றி சொல்லி எடுத்து அதை நினைச்சு பூரிப்படைஞ்சு கர்த்தர் நீங்க கனப்படுத்தும் பொழுது, கர்த்தரிடத்துல மகிமைப்படுத்தும் பொழுது, நிகழ்கால பிரச்சனைகளோ போராட்டங்களோ ஒருபோதும் தேவ உறவிலிருந்து, தேவ ஐக்கியத்திலிருந்து உங்களை ஒருபோதும் இழுத்து விட முடியாது, உங்களை தள்ளிவிட முடியாது. இதுதான் சங்கீதக்காரன் இந்த அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொண்டு வரார். வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த முதல் பகுதியை வாசிங்க, இந்த வசனத்தை கூட வாசிங்களேன். சிறுமையும் எளிமையுமானவன். முதல்ல பாருங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன். சாதாரண ஆள் கிடையாது தாவீது. சிறு வயதிலேயே கோலியாத்தை வீழ்த்தினவன், தேசத்தினுடைய ராஜாவாக அங்கீகாரம் பெற்றவன், ஒரு தேசத்தினுடைய ராஜா அரண்மனையிலே வாழக்கூடியவன், பல படைகளை கையாளுகிறவன், பல யுத்தங்களை புரிந்தவன். அந்த தேசத்திலே அப்பொழுது அவன் தான் பெரிய ஆள், அவனுக்கு கீழே தான் எல்லாமே, ராஜாவுக்கு கீழே தான் எல்லாமே. ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை, சங்கீதக்காரன் சொல்ற ஒரு வார்த்தை, நான் சிறுமையும் எளிமையுமானவன். சகோதர சகோதரியே, இந்த பூமியிலே நம்மளுடைய கண்டிஷன் என்ன, நம்முடைய நிலைமை என்ன என்பதை முதலாவது நாம் எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் யார், நாம் வணங்குகிற தெய்வம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். தான் ஒரு ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய கண்டிஷன் என்ன, தன்னுடைய நிலைமை என்ன என்பதை தெளிவாக அவர் புரிந்து கொண்டார். இதை தாழ்மைன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், தன்னை தாழ்த்துகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், இல்லைன்னா தாழ்த்துகிறார் அப்படின்னு சொல்ற வார்த்தை விட உண்மை அதுதான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அந்த சொல்ற வார்த்தை என்னன்னா உண்மை அதுதான். நான் சிறுமையும் எளிமையுமானவன். இதை ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏழை, ஒன்றும் இல்லாதவன், எல்லாத்தையும் யாரிடத்திலிருந்தோ எதிர்பார்க்கிறவன், அதுதான் ஏழை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். எதிர்பார்த்து காத்து இருக்கிறவன். இவன் யார்கிட்ட எதிர்பார்த்து காத்து இருக்கிறான்? இவன் தான் ராஜா. இவன் ஆணையிட்டால் எத்தனையோ காரியங்கள் செய்ய எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறார்கள். இவன் நினைத்தால் ஒரு பொருளை வாங்க முடியும், இவன் நினைத்தால் ஒரு பொருளை சாப்பிட முடியும், நினைத்தால் ஒரு இடத்துக்கு போக முடியும். கஜானா நிறைய தங்கங்களும் வெள்ளிகளும் வைடூரியங்களும் புதைந்து கிடக்கிறதே. ஆனால் இவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமை அப்படின்னு சொன்னா ஏழ்மையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எளிமை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எளிமையானவங்க, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. நான் சிறுமையானவன், எனக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பண வசதியும் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன், படைபலங்களும் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு முன்னாடி அவன் சொல்ற ஒரு வார்த்தை, கடவுளுக்கு முன்னாடி ஒரு சொல்ற வார்த்தை, ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமானவன். தன்னுடைய கண்டிஷனும் புரிந்து கொள்ளுகிறான். தாவீதினுடைய ஆசீர்வாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டே அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவன் தான் யார் என்பதை ஒருபோதும் அவன் மறந்து போகவில்லை. அது சிறு வயதாக இருக்கும் பொழுதும் சரி, வாலிப வயதில் இருக்கும் பொழுதும் சரி, அரசனாய் இருக்கும் பொழுதும் சரி, அவனுடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் சுயமாக தீர்த்து விடுவேன், எல்லா விஷயத்தையும் நான் எதிர்கொண்டு ஜெயித்து விடுவேன் அப்படிங்கிற மனநிலைமையை காட்டிலும், ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், ஆண்டவரே என்னால முடியாது.
தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொள்ளுகிற, தன் குறைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன். ஏன் அப்படின்னு சொன்னா, நீ யார் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற, நீ யார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நிறைகளை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு சுய பெருமைகளை பேசுகிறது அல்ல, கர்த்தர் அதை விரும்புகிறவரும் அல்ல. நீங்க அவருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவருக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய அருமை பெருமைகளை கேட்க ஆண்டவர் உங்களோடு வந்து அந்த பிரசன்னத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து அப்படி இல்லை. கனமும் மகிமையும் விரும்புகிறவர், அது அவருக்கு மாத்திரம்தான் சொந்தம். அப்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். தேவ சமூகத்திலே போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், உண்மைதான் சார்ந்திருக்கிறேன், நான் உண்மைதான், நான் ஏழை, எனக்கு சப்போர்ட்டுங்க யாரும் கிடையாது, அப்ப என்னால் சுயமாவும் சாதிக்க முடியாது, சப்போர்ட் வச்சு சாதிக்க முடியாது, இப்பொழுது நான் உண்மை சார்ந்து வந்திருக்கிறேன் என்கிற ஒரு மனநிலைமை எந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதோ அவர்கள்தான் கர்த்தரிடத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வசனங்களை எடுத்துக்கொண்டு எப்படி பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார்கள், எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, உனக்குள்ள அவர் இருக்கிறார், உன்னால இது முடியும், உன்னால அது முடியும், உன்னால இதை சாதிக்க முடியும், உன்னால இப்படி இருக்க முடியும், நீ அப்படி நீ இப்படி என்று சொல்லி வேறு வகையா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ், கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் ரொம்ப பிரம்மாண்டமா நம்மளை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க கூடாது, பிரம்மாண்டமா நம்மளை காமிச்சிட்டு கூடாது. சாதிச்சிடலாம், அதை வாங்கிடலாம், இதை பண்ணிடலாம், இதை தூக்கிடலாம், இவனை அடிச்சிடலாம், அவனை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடலாம், இப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னா, நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், என்னால் ஒன்றும் முடியாது, என்னுடைய திறமைகளை வைத்து கர்த்தர் செயல்படுகிறார் அப்படின்னு என்னைக்கும் நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடக்கூடாது. தாவீது அதில் விஷயத்தில் ரொம்ப கவனம் உள்ளவனாக இருந்தார். இன்னைக்கு படிச்சுட்டா போதும், கர்த்தர் என் படிப்பை கொண்டு என்ன ஆசீர்வதிச்சிருவார், ஒரு வேலை இருக்கா, கர்த்தர் என் வேலையை கொண்டு ஆசீர்வதிச்சிருவார், நான் அந்த வேலையில் திறமையானவன், இந்த பணத்தில் திறமையானவன், இந்த சொத்துல திறமையானவன் இல்லை. தேவ சமூகத்துக்குள்ள போகும் பொழுது, ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன். இந்த உலகத்துல சில நேரங்கள் இப்படிப்பட்ட கடினமான நேரங்கள் நமக்கு உணர்த்துகிற காரியம் அதுதான். கர்த்தர் ஏன் சில பேர் நம்ம கேள்வி கேட்கறது உண்டு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட நிந்தனைகள் என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறது, என்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது, என்னை கவலைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, என் கர்த்தருக்கு கண் இல்லையா, என் கர்த்தருக்கு காது இல்லையா என்று கேட்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டான ஒரு பதில் என்ன தெரியுமா? நம்மை கர்த்தர் நாம் யார் என்பதை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை கொண்டு வருகிறார். நான் வீக்கான ஆளு, நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன் என்பதை நாம் எப்போதெல்லாம் மறந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட கடின சூழ்நிலைகள் வந்து நம்ம என்ன பண்ணுது, திரும்ப தேவ சமூகத்திற்கு நேராக நம்மை கொண்டு வந்து அவரிடத்திலே அடிபணிய வைத்து, அவரிடத்திலே முழங்கால் படிய வைத்து, அவரை சார்ந்து வாழ்கிற மகனாக மகளாக நம்மை மாற்றுகிறது. இப்பெல்லாம் நம்முடைய கண்டிஷனை நம்ம மறந்து போகிறோமோ, நாம் யார் என்பதை மறந்து போகிறோமோ, நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்து போகிறோமோ, நம்முடைய லிமிட்டேஷன் என்ன என்பதை மறந்து போகிறோமோ, நம்முடைய பலன் என்ன என்பதை நாம் மறந்து போகிறோமோ, எப்பெல்லாம் தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த சித்தம் இல்லாமல் சுய சித்தத்தின் பிரகாரம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. சொல்றான், நான் சிறுமையும் எளிமையுமானவன் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றான், கர்த்தர் நீர் என்ன பண்ணீங்க ஆண்டவரே, தேவரீர் நீர் என் நினைவாய் இருக்கிறீர், கர்த்தர் என்னுடைய நினைவாய் இருக்கிறீர் ஆண்டவரே, என் மேல் அவ்வளவு நினைவா, தேவனுடைய கேரக்டரை கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அடுத்து ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக கொடுக்கறத நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. சகோதர சகோதரியை நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய தாழ்மை என்பது அதுதான். ஆவிக்குரிய தாழ்மை என்பது எப்பொழுது நம்முடைய லோன்லினஸ், அதாவது நம்மளுடைய தனிமையை நம்ம உணர்றோம். ஏன்னா சில நேரத்தில் நம்ம தனிமையை உணர்றது கிடையாது. தனிமை அப்படின்னு சொன்னால், பணம் என் கூட இருக்குது, என் உறவுகள் என் கூட இருக்காங்க, என் படிப்பு என் கூட இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள், எப்பயாவது நீங்கள் தனிமை அப்படின்னு சொன்னால், நான் ஒன்றுமே இல்லாத ஒரு தனி ஆளுங்கய்யா அப்படின்னு ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிச்சது உண்டா? எப்பயும் எதையாவது ஒன்று கூட்டமாக சேர்த்து வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுருக்கோம் நம்ம.
எப்போ பார்த்தாலும் என் படிப்பு என் கூட இருக்குது, என் வண்டி என் கூட இருக்குது, என் பிள்ளைகள் என் கூட இருக்காங்க, என் ஜாதி என் கூட இருக்குது, என் பணம் என் கூட இருக்குது, என் தொழில் என் கூட இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி நம்ம லோன்லினஸ்க்குள்ளே போகிறோம், எப்படி நம்ம ஒரு தாழ்த்துதலுக்குள்ளாக தெய்வ சமூகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தாட்டோட, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட போகக்கூடாது. சங்கீதக்காரன் அதெல்லாம் எடுத்துட்டு போகல. எங்கூட படைகள் இருக்கிறது, நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், எங்கிட்ட போர் வீரர்கள் இருக்கிறாங்க, நான் திறமை உள்ளவனாக இருக்கிறேன், நான் கோலியாத்தை வீழ்த்தினவன், சவுல் போன பிறகு நான் ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டவன், இஸ்ரவேலை நான் ஆள்கிறவன் என்கிற ராஜ கிரீடத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு முன்னாடி போகல. தெய்வ சமூகத்துக்கு முன்னாடி போகும்போது எப்பயுமே நம்மளை தாழ்த்தணும் அப்படின்னு, ஸ்பிரிச்சுவல் ஹம்பிள்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய தாழ்மை என்ன சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் எடுத்துட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம எதை கொண்டு போகிறோமோ அதை வச்சு ஆண்டவர் செய்கிறார்னு. இல்லை, தேவன் வேற ஒன்று எடுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவார். அது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் ஊற்றுவதற்கென்றே ப்ரிப்பேர் பண்ணி வைத்தப்பட்ட கற்சாடிகள் உள்ள இருக்கு. எல்லாரும் நினைச்சாங்க திராட்சை ரசம் தீர்ந்த உடனே அதுல திராட்சை ரசத்தை கடவுள் கொண்டு வருவார் அப்படின்னு சொன்ன. இல்லை, கடவுள் வெளியில் இருக்கிற கற்சாடிகளை கொண்டு வாங்கினாரு. சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இந்த கற்சாடிகள் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, சுத்தமான கற்சாடிகள், உடையாத கற்சாடிகள், இது எவ்வளோ அழகா இருக்கு. இந்த வெளியில் இருக்க கற்சாடிகள் அசிங்கமா இருக்கு, ஒரு பக்கம் உடைஞ்சிருக்கலாம், அது பிரயோஜனமற்றது ஆண்டவரே, அது வச்ச இடம் சரியில்லை சொல்லியிருக்கலாம். கர்த்தருக்கு முன்னாடி உபயோகமற்ற காரியங்களை தான் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நான் படிச்சிருக்கிறேன் கர்த்தர் பயன்படுத்துவார் இல்லை, என்கிட்ட இந்த தொழில் இருக்கு கர்த்தர் பயன்படுத்துவார் இல்லை, என் கூட இந்த கூட்டம் இருக்கு கர்த்தர் பயன்படுத்துவார் இல்லை, நான் வச்சிருக்கிற பணத்தின் மூலமாக கர்த்தர் என்னை உயர்த்துவார் இல்லை. இதெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிட்டு நான் ஒரு தனியால் ஆண்டவரே ஒன்றும் இல்லை, நான் வெறுமையா வந்திருக்கிறேன், எளிமையா வந்திருக்கிறேன், சிறுமையா வந்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய கண்டிஷன். அப்படி போகும் பொழுதுதான் கர்த்தருடைய அன்பை என்ன பண்ண முடியும், உணர முடியும். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீத பகுதியை வாசிக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். இதெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, என்னை விடுவிக்கிறவமா இருக்கிறீர் அப்படின்னு சொன்னா, அவர் ஏதோ ஒரு பாடுகளுக்குள்ளாக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். நல்லா கவனிங்க. சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் போது இந்த வசனங்கள் எல்லாம், சங்கீதங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரன் அவனுடைய பேக்ரவுண்டை நீங்க தியானிச்சுட்டு வரும்போது, அவனுடைய திறமையாகட்டும், அவனுடைய தாளந்து ஆகட்டும், அவனுக்கு இருக்கக்கூடிய கணம் ஆகட்டும், அவன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் ஆகட்டும், இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அடிக்கடி அவனுடைய வாழ்க்கையில அஃப்ளிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பாடுகள், நிந்தனைகள் அடிக்கடி அவனுடைய வாழ்க்கையில வருவதை நம்ம பார்க்க முடியுது. ஏதோ ஒரு வகையில வருது. நல்லா கவனிங்க, இந்த பாடுகள் இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கிடையாது. அல்லேலூயா. இந்த காலைவேளை கர்த்தர் உங்களோடு பேசுற வசனம் அதுதான். ஏன் இந்த பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில, ஒரு கேள்வி வரும், ஏன் கர்த்தர் இந்த பாடுகளை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 காரியங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அதாவது, நான் ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் பாடுகளும் உபத்திரவங்களும் வருது அப்படின்னு சொன்னா, முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பொழுதெல்லாம் பாடுகள் வருகிறதோ, நிந்தனைகள் வருகிறதோ, போராட்டங்கள் வருகிறதோ, அப்பொழுது கர்த்தருடைய கரம் செயல்படுவதை நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க God's intervention, தேவனுடைய செயல்பாடு. இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் வரலைன்னா நீங்களும் நானும் செயல்பட்டு கொண்டு இருப்போம். யாராவது போறவங்க வரவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பாங்க, பணம் செயல்பட்டு கொண்டு இருக்கும், உலகபூர்வமான சில காரியங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கும், படிப்பு செயல்பட்டு கொண்டு இருக்கும். ஆனா இதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு இதையெல்லாம் சமாளிக்க முடியாத ஒரு உபத்திரம் வரும், ஒரு பாடு வரும். அப்பொழுதுதான் நாம் தேவன் பக்கம் சார்ந்திருப்போம். அப்பொழுதுதான் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சில நேரங்களில் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அவர் செயல்பட விரும்புகிறார், அவர் வெளிப்பட விரும்புகிறார், தன்னை உங்களுக்கும் எனக்கும் பிரஸ்தாபப்படுத்த என்ன பண்ணுகிறார், அவர் விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்த அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார்.
இந்த வசனத்தில் கூட அழகா இன்னொரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றா? அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். இஸ் a helper and a deliverer. ரெண்டு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன சொன்னா? உதவி செய்கிறவர், விடுதலை செய்கிறவர். ரெண்டு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சங்கீதக்காரன் எப்பொழுதும் ஒரு டெம்பரவரி ரிலீஃபை தேடுகிற மனுஷன் அல்ல. அது ஒரு தற்காலிக விடுதலை, தற்காலிக உதவி. இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே தற்காலிக உதவியும் தற்காலிக விடுதலை மாத்திரம்தான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதை சங்கீதக்காரன் அழகா உணர்ந்து, ஆண்டவரிடத்துல மாத்திரம்தான் என்ன உண்டு? நிரந்தர விடுதலை உண்டு, நிரந்தர உதவி உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல இன்றைக்கு உதவி செய்கிறவர்கள் நாளைக்கு நமக்கு அதே உதவி செய்வார்களா? இன்றைக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க இன்னொரு 10 நாள் கழிச்சு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு நமக்கு உதவி செய்வர்களாக இருப்பாங்களா? விடுதலை செய்கிறவர்களாக இருப்பாங்களா? ஹெல்ப் பண்றவங்களாக இருப்பாங்களா? இல்லை. இந்த உலகத்தில் நிரந்தர உதவி செய்கிறவர்கள் யாரும் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் சரி, சங்கீதக்காரனுக்கும் சரி. அதை உணர்ந்து அவர் தெளிவாக சொல்றார், கர்த்தர் மாத்திரம்தான் நிரந்தர உதவி செய்கிறவர். ஏன்னா அவர் என் மேல் நினைவாக இருக்கிறார். இன்றைக்கு மனுஷனுடைய நினைவுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனுடைய நினைவுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. முதல் பிள்ளை பிறக்கும் போது முதல் பிள்ளை மேல் நினைவா இருக்கும், 2வது பிள்ளை பிறக்கும் போது 2வது பிள்ளை மேல் நினைவா இருக்கும். அதுக்கப்புறம் தொழில் மேல நினைவுகள் போகும், அதுக்கப்புறம் சொத்து, அதுக்கு மேல வேற ஏதாவது விஷயங்கள். மனுஷனுடைய நினைவு எதுலையுமே ஸ்ட்ராங்கா இருக்காது. அல்லேலூயா. அப்படிதானே? சுயம் வரும் பொழுது, சுய காரியங்கள், சுய சாட்டிஸ்ஃபை, அதாவது சுய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய நினைவுகள் அங்கு செயல்படாது. சுய நினைவு தான் செயல்படும். ஆனா கர்த்தர், அந்த வசனம் பாருங்க, கர்த்தரோ என்மேல் என்ன பண்ணுகிறார்? நினைவாய் இருக்கிறார். எஸ், தேவனுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறவர் அவர் தான், கர்த்தர் தான். இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறவர் என் கர்த்தர் தான். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, என் கர்த்தர் எவ்வளவோ விஷயங்களை செய்து கொண்டு இருந்தாலும் என் மேல் நினைவாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னை அவர் மறந்து போகிறவர் அல்ல. சில விஷயங்களை வேலையில் இருக்கும்போது குடும்பத்தை மறந்துடுறோம், குடும்பத்தில் இருக்கும்போது வேலையை மறந்துடுறோம், சொந்தக்காரங்களை உறவினர்களை மறந்துடுறோம், திருமணத்துக்கு கூப்பிடும்போது சொல்கிறோம், கூட நெருங்கி இருக்கிறவங்களை மறந்துடுவோம், பார்த்து பேசுவோம், ஆனால் இன்விடேஷன் கொடுக்க மறந்துடுவோம், கொடுக்கணுங்கிற நினைவு வச்சிருப்போம், ஆனால் அதை மறந்துடுவோம். கர்த்தர் அப்படி அல்ல. உங்களை பாவத்தில் இருந்து அவரை எடுத்து, சேற்றிலிருந்து உங்களை பிக் பண்ணி மேலே எடுத்து, உங்களை எப்படி உங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்து உன்னை ரட்சித்து, உனக்கு ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து, உன்னை எந்த நாளில் உங்களோடு அவருடைய பிரசன்னம் வந்துச்சோ அந்த நாள்ல இருந்து அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். என்ன வேணா அந்த உலகத்தில் நடக்கலாம், என்ன வேணா தலைகீழாக மாறலாம், என்ன வேணா எப்படி வேணா ஏறலாம் இறங்கலாம், ஆனால் நம்மேல் வைத்திருக்கிற நினைவு ஒருபோதும் அவர் அதிலிருந்து மாறுகிறவர் அல்ல, மாறுகிறவர் அல்ல. கர்த்தரின் மேல் நினைவுள்ளவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தரின் மேல் நினைவுள்ளவர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு நெருங்கியவர் இருக்கிறார், என் பக்கத்தில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சில விஷயங்களை நம்ம மறந்து போயிடும். ஏன் மறந்து போகிறோம்? தூரம் போயிட்டா மறந்துடுவோம். அல்லேலூயா. அப்படிதானே? ஒருத்தர் கூடயே இருக்கிறோன்னா அவங்கள நினச்சிட்டே இருப்போம். அவங்கள விட்டு ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு வருஷம் ஆச்சுன்னா அவங்கள மறந்துடுவோம். வீட்டை சுற்றி உள்ளவங்களை எல்லாம் மறந்துருப்போம். வீடை மாற்றி இன்னொரு இடத்துக்கு போனோம்னா இங்கே இருக்கிறவங்கள மறந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள ஞாபகம் வச்சுருப்போம். ஏன்? நம்மளை சுற்றி யார் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோமோ அவங்கள மாத்திரம் தான் ஞாபகம் வச்சுட்டே இருப்போம், நினைவில் வச்சுருப்போம். சங்கீதக்காரன் மறைமுகமாக சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை நினைவில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்னை சுற்றி அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பார்த்துட்டே இருக்கிறார், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னை எப்பொழுதும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரு இன்வால்வ்மெண்ட் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் ஒரு விருப்பத்தை என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார், ஒரு நாட்டத்தை என் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் வச்சிருக்கிறார். என் வேலை என்ன தெரியுமா? என் விசுவாசத்தை நான் வளர்த்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதையும் அவர் என் மேல் நினைவாக இருக்கிறதையும் நினச்சி என் விசுவாசத்தில் நான் என்ன பண்ணும்? வளர்ந்து கொண்டே இருக்கணும். காட் இஸ் நாட் டிஸ்டன்ட். அது அவர் என்னை விட்டு தொலைவில் இல்லை, எங்கேயோ இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறார், எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்கிறார், அப்படிலாம் இல்லை. பக்கத்தில் இருந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மேல் அவர் நினைவாக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய கேரக்டர், குணாதிசயம் ஆழம் அதுதான். என் மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். எப்பொழுதுமே அருகில் இருந்து அவர் என்னை பார்த்து கொண்டே என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார்.
அப்ப இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இப்ப இருக்கக்கூடிய நெருக்கங்கள், இப்ப இருக்கக்கூடிய பாடுகள், இப்ப இருக்கக்கூடிய நிந்தனைகளை ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல சொன்னது போல அவர் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட விரும்புறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என் வாழ்க்கையில செயல்பட விரும்புறாரு. நம்ம கர்த்தரை ஒதுக்கிட்டு பணம் செயல்பட அனுமதிக்கிறோம், நம்முடைய திறமைகள் செயல்பட அனுமதிக்கிறோம், நம்முடைய குணாதிசயங்கள் செயல்பட அனுமதிக்கிறோம். இல்லை யாரோ ஒருவரை கூட்டிட்டு வந்து அவர்கள் செயல்பட அனுமதிக்கிறோம். இல்லை, கர்த்தர் செயல்பட விரும்புகிறார். அவருடைய கரம் வெளிப்பட விரும்புது. ஏன்னா அதன் மூலியமா அவருக்கு கனம் வேண்டும், அதன் மூலியமா அவருக்கு மகிமை வேண்டும், அதன் மூலியமா அவருக்கு ஒரு துதி வேணும். அதனால கர்த்தர் செயல்பட விரும்புகிறார். அதனாலதான் என் மேல அவர் நினைவா இருந்து என் வாழ்க்கையில் வெளிப்பட அவர் என்ன பண்ணுகிறார், ஆரம்பிக்கிறார். அவர் விரும்புகிறவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். சகோதர சகோதரியே, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிற இந்த நாளில், கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார், என் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஏன் வேலை என்னங்க? சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு 5 காரியங்கள் இதில் நீங்கள் நல்லா தியானிச்சிங்கன்னா, அந்த சங்கீதத்தை ஃபுல்லாக தியானிச்சிங்கன்னா புரியும். ஒரு 5 காரியம். தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனாக, தேவன் மேலே விசுவாசம் வைத்தவனா என்ன பண்ணும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு 5 காரியத்தை சொல்றாரு. எப்படி உங்களுடைய விசுவாசத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தலாம்? நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிறேன் எப்படி வெளிப்படுத்தலாம்? முதலாவது காரியம் என்ன அப்படி சொன்னா, என்னுடைய ஜெபம். ஹல்லேலூயா. என் பிரச்சனைகள் மத்தியிலே, என் பாடுகள் மத்தியிலே நான் எதை தேடி போறேன்? ரொம்ப மிகப்பெரிய கேள்வி அது. கர்த்தர் உங்க மேல நினைவா இருக்கிறார் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை கொண்டவர்களா இருக்குன்னா நீங்க ஜெபத்தை நாடி போவீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஜெபத்தை நாடி போங்க. ஜெபம் தீர்மானிக்கும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா, இல்ல உனக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏதோ சொல்ல அவர் ஜெபத்தை தூண்டுகிறவர். பேச விரும்பினா கூப்பிடுவாராம். அல்லேலூயா. அழகான ஒரு வசனம் பார்க்குறோம், அழகான ஒரு வார்த்தை பார்க்குறோம். சாமுவேல் தூங்கிட்டு இருப்பாரு சின்ன வயசுல, வந்து கூப்பிடுவார், சாமுவேலே சாமுவேலே. எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. அவருக்கு பேசணும் அந்த டைம். எவ்வளவோ நேரங்கள் இருக்கு, பகல் நேரம் இருக்கு, எப்போ வேணா வந்து பேசியிருக்கலாம். நான் அந்த நேரத்தில் தூங்கி கொண்டு இருக்கிற இரவு நேரத்தில் பேசணும்னு ஆசை வந்துட்டு அவரால் முடியல. சாமுவேல் வா, அவங்கள்ட்ட சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லி. அப்போ அதனால தான் அழகாக ஏலி சொல்லி கொடுப்பாரு. சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு உட்காருப்பா. அவர் சொல்ல ஆரம்பிப்பார், பேச ஆரம்பிப்பார் அவங்க கூட. அல்லேலூயா. ஜெபங்கிறது அதுதான். அவர் நம்மோடு பேச விரும்பும் போது நம்மளை கூப்பிடுவார். அவர் கூப்பிடுறத நமக்கு கேட்கலன்னா ரொம்ப நாள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவர் கூப்பிடுறத நமக்கு கேட்கலன்னா இந்த மாதிரி சில உபத்திரவங்கள் வரும், சில பாடுகளை கர்த்தர் அனுமதிப்பார். ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும். போய் உட்கார்ந்தோன்னு புரிந்து கொள்ளும், ஓ கர்த்தர் என்னை கூப்பிடுறாரு. அவரோட பாடி, அவரோட பேசி, அவரோட சந்தோஷமாக இருந்து நம்ம பிரச்சனைகளை சொல்லி அதிக நேரம் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணும்போது உணர்ந்து கொள்கிறவரோ, என் பிள்ளை உபத்திரவங்கள் வந்தால் தான் என்கிட்ட வரா போலையே, நான் அழகாக கூப்பிட்டா வர்றதில்லையே அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் விஷயம் அது. ரெண்டாவது, நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய இன்எபிலிட்டிஸ். திறமை இல்லாதது. அல்லேலூயா. நான் ரொம்ப திறமையானவன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவனா இருக்க மாட்டோம். நான் ரொம்ப படிப்பாளி, சில பேருக்கு அந்த ஒரு பெருமை இருக்கும். என்னைக்கு எனக்கு திறமை இல்லை அப்படின்னு நம்ம உணர்றோம் பார்த்தீங்களா, என்னால் இது முடியல. சில நேரத்தில் நம்ம உடஞ்சி போகிறோம், என்னால் இதை வாங்க முடியல, இதை என்னால் செய்ய முடியல, இதை என்னால் சாதிக்க முடியல, இந்த உலகத்தில் என்னால் இதில் ஜெயிக்க முடியல. இதுக்கு நம்ம பேரை எப்படி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்எபிலிட்டி, திறமை இல்லாதவன் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திறமை இல்லாதவர்கள் தான் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. தாவீது ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய திறமை இல்லாதவன் தாவீது. பட் he trust in God. அவர் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவராக இருந்தா கோலியாத்தை வீழ்த்தினான். ஆமல்ல, ரொம்ப திறமை உள்ளவனா இருந்திருந்தா கர்த்தர் மீது நம்பிக்கை கொண்டவனா இருந்திருக்க மாட்டான். கத்தியை தூக்கிட்டு, கேடகத்தை தூக்கிட்டு, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாரும் போயிட்டு பயந்து ஒடியாந்தாங்களே, அந்த மாதிரி இவனும் போயிருப்பான். அவன் திறமை இல்லாதனால தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனான், கூழாங்கல்ல பிக் பண்ணான், போய் சண்டை போட்டான், ஜெயிச்சான். யோசேப்பு திறமை இல்லாதவன். வேதவசனத்தில் நிறைய பேர் அப்படி நம்ம வாசித்து வர முடியும். கிதியோனை பார்க்குறோம், திறமை இல்லாதவன். யாராவது பார்த்துருவாங்களான்னு பயந்துட்டு உட்காந்து புடைச்சிக்கிட்டு கிடக்கிறான்.
வாப்பா, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பாஸ்டர் என்கிட்ட திறமை இல்லை, பாஸ்டர் என்கிட்ட பணம் இல்லை, பாஸ்டர் என்கிட்ட பலன் இல்லை, பாஸ்டர் நான் வீக்கான ஆள், பாஸ்டர் எனக்கு வேலை இல்லை, பாஸ்டர் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு என்னைக்கு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த சூழ்நிலை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற காரியங்கள் மீது நம்பிக்கை வச்சுருவோம். கர்த்தர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார், அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். மூணாவது விஷயம், உங்களுடைய கீழ்ப்படிதல் நீங்கள் யார் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தும். யாருக்கு கீழ்ப்படுகிறோம் அவங்க மீது நம்பிக்கை வச்சிருக்கோம்னு அர்த்தம். தாய் தகப்பனுக்கு பிள்ளை கீழ்ப்படிதுன்னா அப்பா அம்மா மேலே பயம் அப்படின்னு கிடையாது. தாய் தகப்பன் மீதான நம்பிக்கை. அங்கே போகாதப்பா அம்மா, அங்கே போகாதன்னு சொன்னால் உடனே அந்த பிள்ளை அங்கே போகாமல் இருக்குது, அந்த இடத்துக்கு போகாமல் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த கீழ்ப்படிதல் வருது. ஸோ உங்களுடைய வசனத்திற்குண்டான கீழ்ப்படிதல் தான் நீங்கள் யார் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதை என்ன பண்ணும், வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. நான்காவது விஷயம், சாட்சி. நீங்க கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க மற்றவரிடத்துல பேசும்போது எதை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய படிப்பை குறித்து பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா, உங்களுடைய சம்பாதித்தை குறித்து பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா, உங்களுடைய திறமையை குறித்து பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா, இல்லை உங்களுடைய வேலையை குறித்து பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா, இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீ தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா மற்றவங்க இடத்துல நீங்க எதை பத்தி பேசுவீங்க, கர்த்தர் குறித்து தான் பேசுவீங்க. அல்லேலூயா. அவங்க கேட்குறாங்க கேட்கல, அவங்க கிண்டல் பண்ணுறாங்க, அவங்க கேலி பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டோம், அதெல்லாம் தேவையில்லை, பண்ணிட்டு போகிறாங்க. பட் நான் கர்த்தரை குறித்து தான் பேச விரும்புகிறேன். ஏன்னா நான் அவர் மீது நம்பிக்கை உள்ளவன். அல்லேலூயா. நான் அவரை சார்ந்து இருக்கிறவன், நான் அவர் மீது பற்றுதலாக இருக்கிற பிள்ளை. ஸோ நான் பகிர்ந்து கொள்ளுதல், என்னுடைய டெஸ்டமெனி, என்னுடைய சாட்சி, நான் என்ன பேசுகிறேன் இது தீர்மானிக்குது நான் யாரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசுகிறார் அந்த சங்கீதத்தில். இதெல்லாம் பேசுகிறார். கடைசி ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மை இன்செக்யூரிட்டிஸ். இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிறத குறித்து எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிற ஒரு மனநிலைமை. நான் ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இது என்னை காப்பாற்றும், இது என்னை கொண்டு போகும் அப்படின்னு கிடையாது. அல்லேலூயா. ஏன் தாவீது எப்பயும் தேவனை சார்ந்து இருக்கிற பிள்ளையா, கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் அப்படின்னு அந்த வார்த்தை ஏன் தாவீதுக்குள்ளே இருந்து பிறக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாட், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னை ஒருபோதும் கடைசி வரைக்கும் கொண்டு செல்லாது. என்னுடைய அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற அந்த அரசன்கிற பட்டம், என்கிட்ட இருக்கக்கூடிய இராணுவம், என்னுடைய அதிகாரம், அந்த ஊர் எனக்கு கொடுக்கக்கூடிய மேன்மை, என்னுடைய திறமைகள், இது எல்லாமே எனக்கு என் வாழ்க்கையை செக்யூர் பண்ணும், என் வாழ்க்கையை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் அவன் கிடையாது தாவீது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார்னா அவர் தான் என்னுடைய செக்யூரிட்டி, அவர் தான் என்னுடைய பாதுகாப்பு. இவையெல்லாம் கிடையாது. சில நேரத்தில் இந்த உலக பிரகாரமான சில காரியங்களை தான் நம்ம செக்யூரிட்டியாக நினச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு செக்யூர் பண்ணது அதுதாங்க, என் பிள்ளை என்னை பார்த்துக்குவா, என் பணம் என்னை பார்த்துக்கும், கடைசி காலத்தில் என் படிப்பு என்னை பார்த்துக்கும், இவங்க என்னை பார்த்துக்குவாங்க, அவங்க என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம செக்யூராக நினச்சிட்டு இருக்கிறோம். அது என்னை நினச்சிக்கிட்டே இருக்கும், என் பிள்ளை என்னை நினச்சிக்கிட்டே இருப்பா, என் கணவன் என்னை நினச்சிக்கிட்டே இருப்பா, என் மனைவி என்னை நினச்சிக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே போகிறதுனால தான் அந்த உலகத்தில் சில காரியங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் வெறுத்து ஒதுக்கும் போது, சில விஷயங்கள் நம்ம விட்டு கடந்து போகும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இதுக்கு நல்லா தெரியும், தன்னுடைய மனைவியோ, தன்னுடைய பிள்ளைகளோ, தன்னுடைய சொத்தோ, தன்னுடைய அதிகாரமோ, அந்த ராஜ மேன்மையோ, அது இன்செக்யூரிட்டியாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அப்போ என்னுடைய செக்யூரிட்டி என்ன, என்னுடைய பாதுகாப்பு என்னன்னா கர்த்தர் மாத்திரம். அல்லேலூயா. கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். இந்த காலையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை அதுதான். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அதுதான். நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் ஜெபத்தில் வெளிப்படுத்துங்க, திறமை இல்லை அதில் வெளிப்படுத்துங்க, கீழ்ப்படிதலில் வெளிப்படுத்துங்க, சாட்சிகளில் வெளிப்படுத்துங்க.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை எப்பொழுது இன்செக்யூரிட்டி, இவை நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அன்னையிலிருந்து தான் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள்னு வெளிப்படுத்துகிறீங்க. இதெல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். எப்பொழுது நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று சொல்லி தேவ சமூகத்தை கிட்ட போகிறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு புரிகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? என் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே நினைவாயிருக்கிறார், உங்கள் பிள்ளைகள் மேலே நினைவாயிருக்கிறார், உங்கள் குடும்பத்தின் மீது நினைவாயிருக்கிறார். எல்லாரும் கண்ண மூடலாமா? அந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். சொல்லுங்கள், இந்த நாளில் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என்கிட்ட இருக்கிறது எதுவும் நிரந்தரம் கிடையாது ராஜா. நான் ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டேன், நான் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன், கர்த்தர் என் மேலே அதனால நினைவாக இருக்கிறார். அப்படி கிடையாது. நான் வெறுங்க வீசிட்டு தான் உடைய சமூகத்துக்கு வந்திருக்கேன். கர்த்தருக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறேன். இந்த மார்ச் மாதத்தில் என் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறேன். ஆண்டவரே, உலகம் மறந்து போகலாம், என்னை சுற்றியுள்ள காரியங்கள் மறந்து போகலாம், என் கர்த்தர் என்னை மறந்து போகிறவர் அல்ல, என் தேவன் என்னை மறந்து போகிறவர் அல்ல. எஸ் லார்ட். நன்றி ராஜா. இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த பகுதியை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த மார்ச் மாதத்தை ஒப்பு கொடுக்குறேன். உடைய பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், போக்கிலும் வருகையிலும் ஆண்டவரை பாதுகாக்கப்படட்டும். கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் நினைவாயிருக்கிறேன் என்கிற வாக்கு தத்தத்தோடு இந்த மாதத்திற்குள்ளாக நாங்கள் பயணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்திற்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.